எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கற்றல் அழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்கள் கூட இணையறதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பீங்க. ஸோ இல்லை யூபிஎஸ்சி வந்து இந்த வருஷம் கொடுக்கலாம் ஐடியாவில் இருப்பீங்க, ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க, இல்லை ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு குட் நியூஸ் தாங்க இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஓவராலாக ஏஐசிஎஸ்சிசி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி சென்னையில், கோயம்புத்தூர், மதுரை அப்படின்னு 3 லொக்கேஷனில் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட கவர்மெண்ட் ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரோட நான் முதல்வன் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து டைப் ஆகி 2 பேரும் வந்து கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 1000 கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி அமௌண்ட் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க, ஸ்டைஃபன் மந்த்லி. ஸோ அதுவும் நமக்கு வந்து தெரியும். ஸோ அது தெரியல அப்படின்னா இதாங்க ஒரு சின்ன இன்ட்ரோ அதுக்கு தான் கொடுத்தேன். நிறைய பேர் புதுசாக பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த இன்ட்ரோ வந்து சொல்கிறேன். ஸோ நான் முதல்வனும் ஏஐசிஎஸ்சிசின்னு சொல்லுவோம். ஸோ ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இவங்களும் சேர்ந்து 1000 மெம்பர்ஸ், டாப் 1000 மெம்பர்ஸ்க்கு வந்து மந்த்லி 7500 வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி 3 லொக்கேஷனில் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யூபிஎஸ்சிக்கானது முற்றிலும் இலவசமான ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ப்ரோ இது வந்து ஆஃப்லைனாக ஆன்லைனாக நிறைய பேர் நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருப்பீங்க. ஃபவுண்டேஷன்னா நம்ம வந்து பேசிக்காக ஒரு 1 இயர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன, எவ்வளோ மந்த்ஸ் வந்து எவ்வளவு கோர்ஸோட டியூரேஷன் என்ன, ஸோ அந்த கோர்ஸுக்கு வந்து எதுவும் ஃபீஸ் எதுவும் உண்டா, ஸோ இல்லை இது வந்து ஆன்லைனா ஆஃப்லைனா, ஸோ இல்லை ஆஃப்லைன்னா எங்கே, இல்லை ஆன்லைன்னா எப்படி இருக்கும், ஸோ டைமிங்ஸ் என்ன, ஸோ என்னலேருந்து ஆரம்பிக்குது, இதில் எந்தெந்த ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, ஸோ எத்தனை சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுறாங்க, ஸோ டைமிங் என்ன, செஷனோட டைமிங்கு, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ரீச் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு போயிருங்க. அப்படின்னா நிறைய தெரியாதவங்களுக்கு இந்த யூடியூப் வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைக்ஸ் போட்டிங்க அப்படின்னா ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யாராச்சும் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க எங்கேயாச்சும், ஸோ அவங்களுக்கு இது வந்து போய் சேரும். ஸோ அதுக்கான ஒரு உதவியாக நீங்கள் இது வந்து பண்ணிடுங்க. ஓகேங்க, தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அந்த வீடியோ. ஆஃப்கோர்ஸ் இதில் வந்து சில டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு அவங்களோட நோட்டிஃபிகேஷன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ தெரியாதவங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக பாருங்கள், முழுசாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து இவங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு யூபிஎஸ்சியில் நான் இப்போ தான் வந்திருக்கேன், இல்லை நான் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஏசிசி அப்ளை பண்ணேன் லாஸ்ட் இயர் நான் முதல்ல எனக்கு கிடைக்கல, ஸோ இந்த வருஷம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ்க்கானது ஓவராலாக 2024 to 2025. ஸோ அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இந்த பேட்ச் இந்த வருஷம் எழுதக்கூடியவங்களுக்கானது தான் இது. ஓகே, இப்போது ஆன்லைனாக ஆஃப்லைன் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஸோ ஏன் வந்து இவங்க ஆஃப்லைன் பண்ணலை அப்படின்னா, ஸோ ரீசன் சின்னதாக என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ஆஃப்லைன் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் நாளாக நான் முதல்வன் எக்ஸாம் வரும். ஸோ அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இப்போ இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லிட்டு உங்களையும் ஆஃப்லைனில் எடுத்து ஸோ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி வர்றவங்க அவங்களையும் ஆஃப்லைனில் வருவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து அந்த இது பிரச்சனை ஆகக்கூடாது அப்படிங்கிறனாலேயே இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே கொண்டு போகிறாங்க. ஸோ ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் நான் சொல்லிட்டேன், ஆன்லைன். ஓகே, இப்போ எப்போலேருந்து ஆரம்பிக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ 29 ஜூலை இன்றைக்கி தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு கோர்ஸு. நான் இது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு நேற்று இல்லை முந்தின நாள் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த இது வந்து. ஸோ உங்களுக்கு நான் 2 நாளுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன். பட் சில பர்சனல் இஷ்யூஸ்னாலே வீடியோவே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். அதாவது போடுறதில்ல, ஒரு 2 நாள் ஆச்சு. ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் போட்டுட்ருப்போம், அதுவும் போடுறதில்ல. நிறைய பேர் ரிசல்ட் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ரிசல்ட் அப்டேட் நானும் ரிசல்ட் வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டையும் பற்றி நம்ம வந்து பேசவே இல்லை. ஸோ இந்த 2 விஷயங்களையும் நம்ம வந்து போடவே இல்லை. ஸோ என்னென்னா கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நம்ம வந்து போடலைங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கியாச்சும் அட்லீஸ்ட் இது நம்ம வந்து போட்டுருணும் அப்படின்னு நான் வந்து போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை சொல்லிடலாம் அப்படின்னு வந்தாங்க. ஸோ அதாவது ஹிந்து அனாலிசிஸ் வீடியோ வந்து போடலை, ஆனால் அந்த டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி அந்த நியூஸ் பேப்பரில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அந்த குரூப்பில் நான் வந்து போட்டுட்ருக்கேங்க டெய்லி. ஸோ என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் வீடியோ வரல அப்படின்னா அதில் தான் நான் வந்து கம்யூனிகேட் பண்ணிப்பேன். ஸோ ஓகேங்க, மந்த் எண்ட் ஆகுது. ஸோ அந்த ஜிஸ்ட் பிடிஎஃப்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். நீங்கள் தேவைப்பட்டால் அதையும் வாங்கிக்கலாங்க. ஸோ அதே மாதிரி டிஎன்பிசியான குரூப் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டிஎன்பிசி படிச்சுட்டு
வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான டெய்லி கொஷின்ஸ் பிடிஎஃப்ஸ் வந்து போட்டுட்ருக்கோங்க. ஸோ அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. இது எந்த பேமெண்ட்டும் கிடையாது, முற்றிலும் ஃப்ரீயாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் ஆகுதுங்க. ஸோ 3 மந்த்ஸோட பிடிஎஃப் டெய்லி வந்து கொடுத்துட்ருக்கிற பிடிஎஃபையும் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஸோ ஓகேங்க, இவ்வளோ தான். வாங்க இப்போ இதை பார்த்துடலாம். ஸோ இது இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 29th ஜூலை 2024 வந்து ஸ்டார்ட் ஆகுது. டியூரேஷன் வந்து இந்த கோர்ஸோட ஓவரால் டியூரேஷன் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 4 மந்த்ஸுங்க. 4 மந்த்ஸ் அப்படிங்கிறது இந்த கோர்ஸோட டியூரேஷனாக வந்து இருக்குங்க. ஸோ அப்புறம் இதில் என்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவராலாக எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் ஜியாகிரஃபி, பாலிட்டி, அதே மாதிரி எக்கானாமி, அப்புறம் என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி ப்ளஸ் ஜென்ரல் சயின்ஸ் வந்துடும், ப்ளஸ் சிசாட்டு, அதே மாதிரி இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து கவர் ஆகுது. ஸோ இது எல்லாமே நமக்கு சிலபஸில் இருக்கிறது தான். ஸோ ஓவராலாக கவர் ஆகும். அதே மாதிரி 4 மந்த்ஸ் டியூரேஷனில் இவங்க முடிக்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆக்சுவலாக இதை நீங்கள் எங்கே ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கிளாஸஸ்லாம் நான் வந்து எங்கே பார்க்கணும் ப்ரோ, எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்னு போயிட்டு நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்க அப்படின்னா AICSEC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வருங்க. ஸோ அந்த சேனலில் தான் இவங்க வந்து அந்த வீடியோஸ் வந்து ரெகுலராக போட போகிறாங்க இன்னும் 4 மந்த்ஸ்க்கு. ஸோ அந்த சேனல் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எப்படியும் இதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஏன்னா AICSE எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருப்பீங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கோச்சிங் வந்து போகணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இல்லாதவங்க மறக்காமல் போய் இதை ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலில் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அவங்களோட நோட்டிஃபிகேஷன் அவங்க வீடியோ அப்லோடு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த கிளாஸ் வந்து வீடியோ வந்து சேரும். ஸோ அதே மாதிரி இதில் ஸ்டாஃப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் தாங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் ஜியாகிரஃபி வந்து விவேகானந்தன் சார் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பாலிட்டி வந்து கணேஷ்குமார் சாரும் அன்பாறுமுகம் மேடம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதில் பயாக் சார் வந்து எக்கானாமி ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி மாதவி மேம் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி சயின்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி சிசாட் திவ்யா மேமும் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்புறம் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ரெண்டையுமே சேர்த்து கிஷோர்குமார் சார் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸ் தாங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் இந்த கிளாஸஸை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பேஸ்மெண்ட் போட்ட மாதிரி இருக்கும். பேசிக்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ இப்போது செஷன் டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்னிங் 10 AM ஈவினிங் 5 PM. ஸோ நான் உங்களுக்கு வந்து இதை நான் சொல்கிறேன். அந்த கிளிப்பிங்கை நான் வந்து உங்களுக்கு அந்த ஆடை காட்டுறேங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இது தாங்க அஃபிஷியலான ஆடுங்க. ஸோ இது தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்குங்க. ஸோ அதே மாதிரி டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10 AM ஈவினிங் 5 PM வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செஷன் டைமிங் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கங்க. அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்குற அந்த அவர் கோர்ஸ் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ 120 டேஸ்க்கானது இன்டென்சிவ் கிளாஸஸ் வந்து இருக்குங்க. அதே மாதிரி 300+ லெக்சர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 10 years + எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி, நம்ம சொன்ன மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரிசைஸாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோடபிள் எப்போவுமே நம்ம ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி குயிக் வே டு கிளியர் UPSC CSE, அதாவது ப்ரிலிம்ஸ் வந்து நமக்கு கிளியர் பண்ணுறதுக்கு இது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ், ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதாங்க. இது நீங்கள் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும், எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறனால தான் நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க அஃப்கோர்ஸ். ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் நமக்கு வந்து கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து போய் சேரணும் அப்படிங்கிறனால தான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் வந்து இதை நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேங்க. ஸோ ஓகேங்க. ஸோ இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன். இதை நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை நீங்கள் ஜாயின் இல்லை ப்ரோ நான் படிக்கலை அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓகே. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஐடியாவில் இருக்கீங்க, இல்லை நான் வந்து போய் பார்க்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் படிக்கலை, நான் வந்து UPSC பக்கமே இன்னும் வரல அப்படின்னு இருந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டாபிக்ஸ் எதுவும் இதில் கோர் ரிலேட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கிளாஸஸ் மட்டுமாவது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்காகவாது நீங்கள் வந்து இதை அவங்களோட வெப்சைட், அதாவது அவங்களோட யூடியூப் சேனலில் போய் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ப்ரோ நான் வந்து TNPSC படிச்சுட்ருக்கேன், இல்லை நான் அந்த மாதிரி SSC பேங்கிங்கில் இருக்கேன், நான் இப்போ தான் வந்து UPSC போகலாமா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த கோர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இவங்க இன்னொரு 1 மாதம் மேக்ஸிமம் நான் முதல்வனோட நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது AICSECயில் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் வாங்கி லைவ் கிளாஸஸ், அதாவது ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து அவங்க நடத்துவாங்க. ஸோ டில் அடுத்த ப்ரிலிம்ஸ் வரைக்கும், மே வரைக்கும் வந்து கொண்டு போவாங்க. ஸோ அந்த கிளாஸஸ் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணுன்னாலும் இது நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணலாம், நான் முதல்வனோட எக்ஸாமை. ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த கிளாஸஸ் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து தெரியாத டாபிக்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸாவது பார்த்துக்கோங்க.
அவ்வளோதான். ஸோ ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இதை யூடியூப் நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எந்த ஃப்ரீயாக தாங்க வந்து இதை பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எந்த சார்ஜஸும் வந்து இல்லை. ஏன்னா வந்து ஆன்லைன் பண்ணுறதுனால எந்த எதுவுமே சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் வந்து யூடியூப்பில் தாராளமாக ஃபாலோ பண்ணாலே இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓகேங்க, அவ்வளோதாங்க. இது நீங்கள் ஃப்ரெஷராக, அதாவது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த இது எனக்கு ஓகே ப்ரோ நான் இதை பார்த்தேன், நான் இப்போ தான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேங்க எத்தனை பேர் வந்து இதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இல்லை நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து கோர்ஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னாலும் நீங்களும் வந்து சொல்லுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, படிங்க, பார்க்கலாங்க.